எல்லாருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் வர காத்திருக்கு, அதுவும் ஒரு நல்ல செய்தியோட. இது ரொம்ப முக்கியமான வீடியோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவுக்கு போய்கிட்டு இருக்கோம். செகண்ட் ஹாஃப் தொடங்க போகுது. ஸோ இப்போ இந்த நல்ல செய்தி பார்த்தீங்க ஒரு புதிய தொடக்கத்தோட வருது அப்படின்னா அது டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும். உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு தேவையான ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வழின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த நல்ல செய்தியோட நான் உங்களுக்கு ஒரு சூப்பர்வான ஒரு மெசேஜ் வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஹீலிங் மியூசிக் சேனல். ஒரு சப்ளிமினல் மாதிரி வரும். ஸோ இந்த மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு படுக்கிறப்போ சரி, இல்லை எப்போ ஃப்ரீ டைமில் இருக்கீங்கனாலும் மனசு ஒரு மாதிரியாக இருக்குதா, இந்த மியூசிக்கை நீங்கள் கேட்கலாம். அது அமைதியாக அதை ப்ளே பண்ணிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கலாம். இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க படுத்திக்கலாம். அப்புறம் வந்துட்டு அந்த மியூசிக் உங்களுக்கு சைலண்ட்லி வந்துட்டு மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்கும் உங்களுடைய சப்கான்ஷியஸில். நைட்டு தூங்க போகிறப்ப கூட ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அது சப்கான்ஷியஸில் அது மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு புது தொடக்கம் என்னோட சைடில் இருந்து நான் ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் சைடில் இருந்து ஆரம்பிக்க போகிறீங்க. அது என்னங்கிறத நம்ம ரீடிங்குள்ளார போய் பார்க்கலாம். அண்ட் என்னோட இந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா சோல் கோட் ஆடியோ. நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த சேனலை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது டெஃபினெட்லி உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு ஒரு மியூசிக்கும் வந்துட்டு இன்டென்ஷன் வச்சுட்டு பர்சனலைஸ்டாக வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது டெஃபினெட்லி உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு புதிய தொடக்கம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம ரீடிங் பிக்கப் ஆயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஒரு ஜென்ரல் ரீடிங் பார்த்துடலாம். ஓகேவா? It's going to be okay. Set boundaries, gratitude, self-sacrifice, and feeling trapped. அதாவது இது எல்லா விஷயத்துக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இவ்வளோ நாட்களாக ஏதோ ஒரு பிடியில் சிக்கியிருந்தீங்க. அந்த பிடியிலிருந்து வெளியே வர முடியாமல் உங்களை நீங்களே நிறைய இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய தியாகங்கள், தேவையில்லாத ஒரு பழிகளை ஏற்றுக்கிறது. தெரியும் உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இருந்தும் ஏற்றுக்கிட்டீங்க. ஏன்னா அந்த பிடி வேற யார் கையிலும் இருந்துச்சு. உங்களை சுற்றி அப்படியே வளைச்சு நின்றுட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த விஷயங்கள் மாறும். அந்த அந்த ஒரு பிடியிலிருந்து வெளியே வருவீங்க. உங்களுக்கான சுதந்திரம் இருக்கும். எல்லாமே சரியாகும். சரியாகாதுன்னு நினைச்ச விஷயங்கள் சரியாகும் படிப்படியாக. ஸோ இதுக்கு முன்ன வரைக்கும் ஒரு கவலைகள், சோகங்களே இருந்துச்சு. இப்போ கிராட்டிடியூட் அதிகமாக சொல்லுவீங்க, நன்றி சொல்லுவீங்க. பிரபஞ்சத்துக்கும் சரி, ஒரு சில பீப்புளுக்கும் நன்றி சொல்லக்கூடிய டைம் பீரியட். அப்போ அவங்க உங்களுக்கு நல்லது செய்யறதுனால தானே நன்றி சொல்ல போறீங்க. எஸ். ஸோ இனிமேல் நீங்க உங்களுக்கான ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்களை வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்தாங்களோ, அவங்க சொல்றதை நீங்க கேட்கணுங்கிற மாதிரி கொண்டு போனாங்களோ, இனி அந்த சூழ்நிலைகளை மாற்றணும். ஓகேங்களா? இது ஏன் இந்த ஒரு மெசேஜ் இப்பவே வருது அப்படின்னா உங்க வாழ்க்கை ஒரு நல்ல செய்தியோட மாறுதுன்னு சொன்னேன். ஓகேவா? அப்போ நீங்க கிராட்டிடியூடும் நன்றியும் ஒரு சில பேருக்கு சொல்ல போறீங்கன்னு சொன்னேன். ஸோ இது எல்லாமே பிரைவேட்டா இருக்கணும். தனிப்பட்ட முறையில் இருந்துச்சு அப்படின்னா நிரந்தரமா இருக்கும். வெளியில மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களோட இனி ஒரு ஒரு மூமெண்ட்டும் மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி வச்சுக்க வேண்டாம். அது மற்றவங்க அதை சாதகமா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. சரி, என்னங்கிறத நம்ம பிக்கப் ஆயிலுக்குள்ளார போய் பார்த்துடலாம்.
ஓகே. ஸோ பைல் நம்பர் 1க்கு நான் இந்த ஓம். ஓகே, பைல் நம்பர் 1க்கு. பைல் நம்பர் 2க்கு இந்த ஹார்டின் டபுள் ஹார்ட். பைல் நம்பர் 3க்கு திஸ் பியூட்டிஃபுல் ஹம்சா ஈவில் ஐ ரிமூவல். ஓகே, இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நான் சொன்ன நம்ம நியூ சேனல் சோல் கோட் ஆடியோ பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டைம் வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு எப்போ கேட்கணும்னு தோணுதோ அந்த டைமில் டெஃபினெட்லி கேட்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், அந்த மியூசிக்குள்ளே நீங்கள் கேட்குறப்போ வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் மற்ற எந்த ஒரு டைவர்ஷன்ஸும் இல்லாமல் அப்படியே அந்த மியூசிக் உள்ளார போக ஆரம்பிங்க. அப்போதான் அதனோட ஹீலிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ரைட்? ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு தென் கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ என்ன ஒரு விஷயம், பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு புதிய தொடக்கம்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதாவது பைல் நம்பர் 1க்கு ஒரு விஷயத்த முடிக்கிறதும் சரி தொடங்குறதும் சரி அவ்வளோ சாதாரணமாலாம் பண்ணுவீங்க தான். அது கரெக்டாக கொண்டு போகிறதுல தான் உங்களுக்கு சிக்கல்கள் வரும். ஏன்னா நீங்கள் உங்களோட மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கலாம். ஆரம்பிக்கிறப்ப இருக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பு போக போக அப்படியே குறைஞ்சிரும். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ஹீலிங் அப்படிங்கிறது கையில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைம் பீரியட்ல லைஃப் ஸ்டைலை மாத்திருங்க. ஏன்னா இப்போ நீங்க இருக்கிற கரண்ட் லைஃப் ஸ்டைல் மாதிரி வரக்கூடிய நியர் ஃபியூச்சர்ல இருக்க போறது கிடையாது. நீங்க தூங்குற டைம்ல இருந்து எந்திரிக்கிற டைம் வரைக்கும் மாறும். உங்களோட டெய்லி லைஃப் ஸ்கெடியூல்ஸ்ல மாறும். இப்போ இந்த மார்னிங் இது நான் செய்வேன், ஆஃப்டர்நூன் இது, ஈவினிங் இது, இன்னும் ஆர்கனைஸ்டா கொண்டு போறீங்கல்ல, அதிலே மாற்றங்கள் வரும். ஓகேங்களா? ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ, ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு உங்களோட எனர்ஜியும் நல்லா இருக்கும். அண்ட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட விஷஸும் வந்துட்டு கனெக்ட் ஆகும். அண்ட் பிலீவ், ஒரு விஷயம் நீங்கள் பிலீவ் பண்ணணும். நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு குரூப்போட செட் ஆக மாட்டேங்குது, இவங்களோட நான் ஃபிட்டாக ட்ரை பண்ணுறேன், அது முடியல, அது முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் முயற்சி பண்றீங்க, அது முடியாது. ஏன்னா உங்களுக்கான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நியர் ஃபியூச்சர்ல. அவங்களோட நீங்க சேர போறீங்க. என்னதான் நினைச்சாலும் இப்போ நீங்க சேரணும்னு ஆசைப்படுற ஒரு சில குரூப்போட உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். பேசுவீங்க, டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அவங்கள ஒரு ஃபேமிலி, சோல் ஃபேமிலின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கான சோல் ஃபேமிலி இஸ் வெயிட்டிங். உங்களை அப்படியே அப்லிஃப்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பார்ப்போம். இட்ஸ் a very good sign. See, always music இல்லை ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் தெரப்பி கையில் வச்சுக்கோங்க. பைல் நம்பர் 1. ஓகேங்களா? டிவைன் மியூசிக், ஹீலிங் மியூசிக், ஸ்பிரிச்சுவல் மியூசிக், நம்ம சோல் கோட் ஆடியோ சேனலில் இருக்கிற மியூசிக்ஸ் ஆல்சோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹீலிங் டைப் ஆஃப் மியூசிக்ஸ். ஸோ எப்பயுமே அது ஒரு கோ டு கோவா வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் சாங்ஸ் கேட்க பிடிக்கும், அதெல்லாம் ஓகே. பட் சம் மியூசிக்ஸுங்கிறதும் கொஞ்சம் இருந்தால் பெட்டராக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எஸ், சி ஆனால் நியூ தாட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது ஒரு இந்த மொமெண்ட்ல இருந்தே பாருங்களேன். இந்த மே மந்தே நான் சொல்லுவேன், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, மைண்ட் சூப்பர் ஆக்டிவாக இருக்கும். அடுத்த என்ன யூ வில் நாட் செட்டில் ஃபார் லெஸ். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக சரி, இல்லைன்னா சம்திங்
ரொம்ப லாங் டேர்ம் ரிலேட்டடாக வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க. அதாவது மேனிஃபெஸ்டோட மட்டும் இல்லாமல் அதை செய்யவும் போறீங்க. நான் சொன்ன மாதிரி ஹீலிங் இல்லை ஸ்பிரிச்சுவல் இல்லைன்னா ஒரு புதிய தொடக்கம்ங்கிறது ஒரு சர்வீஸ் பேஸ்டாக ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? பிஸ்னஸ் மாதிரியும் சரி, பட் சம்மர் அதில் ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அந்த ட்ரையான டேஸ், அந்த கவலையான அழுதுகிட்டே இருக்கிற டேஸ் எவ்ரிதிங் எண்ட் ஆகுது. ஓகேங்களா? பிகாஸ் என்ன ஒரு பீப்புள் உங்களை எந்த ஒரு விஷயத்துக்கு அழ வச்சாங்களோ அந்த விஷயத்துல ஒரு தொடக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு தானா கொடுக்குற மெசேஜ் இல்லை, இட்ஸ் டிவைன் மெசேஜ், டிவைனோட கால்னு சொல்லுவோம். நீங்க இந்த டைம் பீரியட்ல நிறைய ஒரு டிராவல் பண்றீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ரேண்டமா யாரோ உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. தானா வந்து ஏதோ ஒரு உதவி, சின்ன உதவினாலும் செய்வாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு ஹிண்ட் உங்களுக்கு இந்த டைம்ல கொடுப்பாங்க. லைக் நியர் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு ஹிண்ட் வரும். இதே ஒரு நார்மலா ஒரு பர்சன் வந்து சொல்றதை தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனா கோஇன்சிடென்சஸ் மூலியமாக வருது ரொம்ப பவர்ஃபுல். அது வந்து கண்டிப்பா இந்த டைம்ல எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ புதிய தொடக்கம்ங்கிறது இருக்கும், அதில் நிறைய பிளெஸ்ஸிங்ஸோட இருக்கும், அண்ட் புது புது ஐடியாஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த டல்லான எனர்ஜி விலகுது, அதாவது தானா விலகும். ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எது தேவையில்லையோ அது தானா விலகுது. நீங்களா போய் பிடிச்சிட்டு உட்காராதீங்க. இவ்வளோ நாள் பேசினாங்களே, இவ்வளோ நாள் எனக்கு உதவி செஞ்சாங்க, எங்க போனாங்க, ஏன் இப்ப பேசல, தேடி போகாதீங்க பின்னாடி. தெர் இஸ் அ சைன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான சோல் ஃபேமிலி இஸ் வெயிட்டிங். பைல் நம்பர் 1, இட்ஸ் அ வெரி குட் சைன். நீங்க நிறைய ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் எடுத்துக்குவீங்க இந்த ஒரு புதுசா ஒரு விஷயம் தொடங்கறதுக்கு முன்னாடி. மோர் டிராவல் எதிர்பார்க்கலாங்க, நிறைய டிராவல் எதிர்பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் டிராவல் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் நீங்க ஒரு ஃபியூ இயர்ஸா ஏதோ ஒரு விஷயத்த பிடிக்கணும்னு நினைச்சு விட்டுட்டீங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். அந்த விஷயத்தை திருப்பி பிடிப்பீங்க. இப்பதான் சொன்னேன், பிளெஸிங்ஸ் தானா வந்துருச்சு. பிளெஸிங்ஸோட தான் இந்த ஒரு விஷயம் பண்ண முடியும் நான் சொல்லியிருந்தேன்ல. யூ காட் திஸ். அதே அழகான பிளெஸிங்ஸ் வந்துருச்சு. ஸோ இது கேட்டுட்டே இருப்பீங்கல்ல, டிவைன் டைம் எங்கப்பா, எனக்கு ஆளே வரவே இல்லைன்னு. இதான் வந்துருச்சு டிவைன் டைமிங். ஒரு விஷயம் ரெஸ்ட், ஏன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரெஸ்ட்டுங்கிறது வருது? ஏன்னா இப்போ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஓவரா யோசிக்கிறீங்க. அதாவது உங்க மைண்டை ஹெவி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தான் ஹெவி யூசேஜ் பண்றீங்க. ஓகே, ஆனா அது தேவையில்லாத விஷயத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மைண்டை எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ, உங்களோட ரெகுலர் லைஃப்ல இருந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்துட்டு கரண்ட்லி உங்க லைஃப்ல என்ன நடக்குது, என்ன மாற்றங்கள் போயிட்டு இருக்குங்கிறது தெரியும். ஒரு கம்பேர் பண்ணாதீங்க, ஒருத்தவங்களோட விஷயம் கேட்டால் ட்ரிகர் ஆகாதீங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த பிளெஸிங்ஸ் ஆல்ரெடி உங்களோட லைஃப்ல சைலண்ட்லி நடந்துட்டு இருக்கிறத கூட நீங்க கவனிக்கல. யாரையும் தேடி ஓடாதீங்க, பின்னாடி போகாதீங்க. யூ ஸ்டார்ட் அட்ராக்டிங். ஓகேவா? ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல ஒரு சேஞ்சஸ்ங்க. ஏன்னா these two is very good and எல்லா மெசேஜஸ் ஆல்சோ ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னன்னா, சுத்தி உங்களை இது வரைக்கும் பிளேம் பண்ணிட்டு இருந்தவங்கள ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட். இப்ப சொல்லு பாப்போம், இப்ப பேச பாப்போம்னு சொல்றோம்ல, அந்த மொமெண்ட் தான் அது. ஆனா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு உங்களுடைய இந்த டிவைன் சிக்னல் ரொம்ப நல்லா இருக்கும். சோ பீஸ்ஃபுல் எனர்ஜி பார்ப்போம். கிறிஸ்டல் கிளியர். அதுதான் ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக இந்த டைம் இருக்கு. அதாவது இது செஞ்சானா பெனிஃபிட் வரும், இதுக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் டைம் ஃபார் திஸ் ஹியூஜ் growth த்ரூ சோஷியல் நெட்வொர்க்கிங். சோஷியல் நெட்வொர்க்கிங் மூலியமாக அந்த ஒரு கான்டாக்ட் வந்துட்டு அமையலாம். நான் கொஞ்சம் ஃபியூ மெசேஜஸ் எடுக்கிறேன். ஓ, மோர் திங்ஸ்.
மோர் ஆஃப் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் இல்லை பாலிட்டிக்ஸ் இன்வால்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஹெவியான ஒரு 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 உங்களுக்காக பரிஞ்சு பேசுறது, உங்களுக்காக வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஹையர் லெவல் ரெக்கமெண்டேஷன்ங்கிறது எதிர்பார்க்கலாம். அது இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் இந்த டைம் உள்ள போயிடுவீங்க. அண்ட் திஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ரூட் சக்ரா இஸ் கோயிங் டு பி வண்டர்ஃபுல். ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபவுண்டேஷன் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அதை பாதியிலே நிப்பாட்டிட்டு போறது அப்படிலாம் இருக்காது. தொடங்குறப்பவே நல்லா யோசிச்சுட்டு தெளிவாக நல்ல ஒரு ஃபவுண்டேஷனோட தான் ஆரம்பிக்க போறீங்க. ஓகே. அண்ட் as I told you, like healing level வந்துட்டு வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் த கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகரிக்கும். அண்ட் நீங்க பீப்புள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையும் சரி, பீப்புள் உங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தனை வச்சுதான் இந்த புதுசா ஒரு தொடக்கத்தை ஆரம்பிப்பீங்க. நல்லபடியா போகும், பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் தான், மணி ஃப்ளோ லக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த ஈவில் ஐஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் சீக்கிரட்டாக பண்ணுங்க. ஒன் நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடும். கரெக்டாக போகும். நம்ம பண்ணுறது சரியா தப்பான்ற ஒரு குழப்பங்கள் வந்தால் ஓகே தான். பட் அது உடனுக்குடன் சால்வ் பண்ணிடணும் அந்த குழப்பத்தை. அதை அப்படியே வச்சுட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தென் அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக வந்துடும். அதாவது கரெக்டாக போகிறத நீங்களே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் நம்பர் 2, நம்ம ஜென்ரலி பிகினிங்கில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம நியூ சேனல் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Birthing of a new age. What else? Okay, that's it. Pile number 2. See, finally, you're coming out of the cave. அவ்வளோதான். அதாவது உங்களோட மிகப்பெரிய கேவ் என்ன தெரியுமா? உங்கள் மைண்டு தான். அதுலேருந்து வெளியே வரீங்க. ஓவர் திங்கிங்லாம் விட்டு வெளியே வரீங்க. See, you can see more of different expressions. Pile number 2. ஆசைகள் அதிகரிக்கும் இந்த டைமில். அந்த ஆசைகள் தான் நீங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து ஒரு ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். ஆசைகள் சின்னதுல இருந்து உங்கள் ட்ரெஸ்ஸிங், எனக்கு இந்த மாதிரி புதுசாக ட்ரெஸ் பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும், எனக்கு ரொம்ப ஒரு க்ளோ ஆகணும், எனக்கு இந்த புது கார் வாங்கணும். சரி, இந்த மாதிரி ஆசைகள் இது வரைக்கும் இல்லாமல் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. நமக்கு அதுக்கு சோர்ஸ் இல்லைப்பா, நமக்கு அதுக்கு உதவி செய்ய ஆள் இல்லைப்பான்னு இருந்திருக்கும். ஆசைகளை முடக்கி போட்டிருப்பீங்க. ஆனால் இனி ஆசைகள் அதிகரிக்கும். அதுக்கான வழிகள் உருவாகும். உங்களுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த வழியை தெரிஞ்சதுனால தான் அந்த ஆசைகள் ரொம்ப அதிகரிக்கும். நீங்கள் யூ வில் கோ அன்ஸ்டாப்பபிள். உங்களை ஸ்டாப் பண்ணவே முடியாது. உங்கள் லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இனிமேல் ஒரு வீக்கும் ஒரு மாதமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் பேச ஆரம்பிங்க. ஷேர் யுவர் வாய்ஸுங்கிறத ஏன் சொல்கிறாங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ, கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, கேட்கறதுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கறத சொல்கிறேன். அது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஈஸியாக கிடைச்சிரும். உங்களோட வாய்ஸ் இனி கேட்க போகுது. சைலண்டாக இருந்த இடத்துல உங்கள் வாய்ஸ் இனி ஒலிக்க ஆரம்பிக்கும். எங்கடா குரலை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு, பேசுறதே இல்லை யார்கிட்டயுமே, எங்கேயோ யாருமே எதுலையும் கலந்துக்காம இருக்கிறீங்க. இனி அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. யூ கோயிங் டு ரூல் த பிளேஸ். அந்த பிளேஸ் நீங்க ரூல் பண்ண போறீங்க. பிகாஸ் யுவர் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இஸ் கம்மிங் அவுட். உங்களுக்கான ஒரு நியூ வேர்ல்டு. அதாவது இப்போ ஒரு சில பேர் அந்த ட்ரீமி வேர்ல்டுன்னு சொல்வோம்ல, அந்த கனவு உலகம்னு சொல்றோம்ல, அதுல ஏகப்பட்ட கற்பனைகள் இருக்கும் இல்லையா? நீங்க நிறைய கற்பனைகள்லாம் வச்சிருப்பீங்க. அதுல 1 or 2 நீங்க ரியாலிட்டியில செய்வீங்க. இதெல்லாம் கற்பனை தான்ப்பா, நடக்காதுப்பா அப்படின்னு இவ்வளோ நாளாக வச்சிருந்ததுல ரியாலிட்டியில நீங்க அந்த கற்பனையை கொண்டு வந்து செஞ்சு காட்டுவீங்க. பிகாஸ் உங்களோட அந்த நியூ டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், ஐடியாஸ் நல்லா இருக்கும். மைண்ட் செட்டு தாங்க முக்கியம், அதுவும் நல்லா இருக்கும். அந்த ஆசைகள் வருது, உங்களுக்கு அதுக்கான வழிகள் தெரியுதுன்னா ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கோட புதிய தொடக்கத்தோட அந்த ஒரு பேஸ் அண்ட் பிகினிங் அந்த ஆசைகள் தான். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த பழைய பேட்டர்ன்ஸ், அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. ஓல்டு கார்மிக் சிச்சுவேஷன் ரிலீஸ் ஆகுது. பழைய கார்மிக் பாண்டிங் இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகும். முக்கியமாக ரிலேஷன்ஷிப்ல ரிலீஸ் ஆகும். வாழ்க்கையில வராங்க,
ஃப்ரெண்டாக வராங்க, கொஞ்ச நாள் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ஆளே காணோங்க, ஓடிடுறாங்க, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு உறவு கொஞ்ச நாட்கள் தான் நிக்குது. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு தக்க வைக்கணும்னு நினைச்சாலும் அது கொஞ்ச நாள் தான் நிக்குது. அது ஒரு சிப்ளிங் பாண்டாக இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே கார்மிக் கனெக்ஷன்ஸ் தான். அவங்க எல்லாருமே ஒரு ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தான். இனி அப்படி இருக்காது. ஒரு நிரந்தரமா உங்க லைஃப்ல ஒரு லாங் டேர்ம் வரைக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை சம்பாதிப்பீங்க. ரொம்ப நிறையன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த இடத்துல குவாலிட்டி இருக்கும், குவான்டிட்டி தாண்டி. 1-2 பேருனாலும் வேல்யூபிளா இருப்பாங்க. உங்க வாழ்க்கையை தூக்கி விடுறதுக்கும், உங்களோட வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுறத உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கும், நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கும். ஆனா நிறைய பேர் வேணும், நிறைய அப்படியே ஒரு கேங்கு குரூப் எல்லாம் வேணும்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்த உங்களுக்கு செட்டும் ஆகாது. அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு குவான்டிட்டி தான் வரும். 1 or 2 உங்க சர்க்கிள் இருந்தாலும் வேல்யூபிளா இருக்காங்களா பிடிச்சிக்கோங்க. இல்லை எனக்கு மற்றவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய எங்கே போனாலும் கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக போகிறாங்க, ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க, எனக்கு அப்படி தான் வேணும்னு கேட்டிங்கன்னா அது அப்புறம் நீங்கள் தான் சமாளிக்கணும் உங்களை. ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். when it comes to ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், எந்த உறவாக இருந்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பழைய நெகட்டிவ் கான்ட்ராக்ட், அந்த சும்மா காசிப் பண்ணுறது, இந்த குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் விலகுதுங்க. ஸோ மீனிங்ஃபுல்லான ஒரு கான்டாக்ட்ஸ் உள்ள வரும் திஸ் டைம். அதாவது மற்றவங்க பேசி கேட்ட காலங்கள் போய் நீங்க பேசுறத ஒரு சில பேர் கேட்பாங்க. சி இட்ஸ் நாட் சம்திங் வெரி ரேண்டம். இது வந்து ஹியூஜ் ப்ரொடெக்ஷனுக்கு நடுவில் வந்துட்டு இந்த விஷயங்கள் நடக்குது. அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நீங்க ஒரு ட்ரீமரா இருப்பீங்க. பைல் நம்பர் 2, நிறைய கனவுகளை காணக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே நிறைய ஆசைகள் இருக்கும்ல, சொல்லவே முடியாத ஆசைகள் ஒரு வெர்ஷன்லயும் ஒரு டைம் பீரியட்லயும் வச்சிருப்பீங்க. அதுக்கான ஆக்டிவ் டைம் இதுதான். ஸோ புது அனுபவங்கள், அதாவது இவ்வளோ நாட்களாக மற்றவங்க உங்களை வந்து ரொம்ப டல்லாக்கி இருப்பாங்க, ரொம்ப யோசிக்க வச்சிருப்பாங்க. சரியா? மற்றவங்க வந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு டென்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க, ஓவர் திங்கிங்லாம் பண்ண வச்சுட்டு. ஆனால் இந்த டைம் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்க போறீங்க. உங்களுடைய இந்த நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங் நிறைய பேரோட தூக்கத்தை கெடுக்க போகுது. அது உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களை பிடிக்காதவங்களோட தூக்கத்தை கெடுக்க போகுது. பட் யூ டோன்ட் கேர், பிகாஸ் யுவர் ஆக்ஷன்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ராங். அதாவது உங்களோட மைண்ட் செட்டு மட்டும் ஸ்ட்ராங் கிடையாது, துணிஞ்சு இறங்கி செய்யறது. லைக் அ லயன் எனர்ஜி மாதிரி இறங்கி செய்யற அந்த ஆக்ஷன்ஸ் தரமா இருக்கும்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு வேல்யூபிள். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது எல்லாமே நடக்குமாங்க, கிடைக்குமாங்க, என்னால் செய்ய முடியுமாங்க, இந்த கேள்விகளை ஸ்டாப் பண்ணிடுங்க பிகினிங்ல. அந்த கேள்விகள் வந்துருச்சுன்னா எனர்ஜி இருக்காது. ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல மாற்றங்கள் வருது. இட்ஸ் அ வெரி குட் நியூஸ் இல்லையா ஃபார் பைல் நம்பர் 2. ஆனால் இந்த விஷயங்கள் செய்ய உங்களுக்கு எனர்ஜி தேவை, அதையும் பார்த்துக்கோங்க. நல்ல எனர்ஜி இருக்கணும், நல்ல ஹெல்த் இருக்கணும். ஹெல்த் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹெல்த், நல்ல எனர்ஜி இம்பார்ட்டன்ட். ஹை லெவலில் எனர்ஜி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இது நடக்குமா, கிடைக்குமா, யாராவது பறிச்சுட்டாங்கன்னான்ற 1000 கேள்விகளை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா எனர்ஜியும் ட்ராப் அவுட் ஆகும், வர்றதும் ஸ்லோவாகிடும். ஸோ மிரர் விஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதாவது கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு உங்களோட வேர்ஷனை மாற்றுங்க, நீங்கள் பேசுகிற விதங்களை மாற்றுங்க. மிரர் விஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. இதை ஒரு விஷயம் நான் செய்கிறேன், இதை செஞ்சால் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பர்சனலோ ப்ரொஃபஷனலோ எதுவாக இருந்தாலும் சரி, அது செஞ்சால் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அது என்னால் முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட, அந்த ஒரு ரிசல்ட், பாசிட்டிவ் ரிசல்ட்டோட அந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஆரம்பத்திலே நான் செய்கிறேன், கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போகட்டும், இல்லைன்னா என்ன, இதெல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ். இதெல்லாம் இந்த தாட்டோட ஆரம்பத்திலே நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. அப்புறம் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்களே கிடைக்கலையேன்னு வந்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எனர்ஜி இம்பார்ட்டன்ட், நீங்கள் மைண்ட் செட் இம்பார்ட்டன்ட். நான் மிரர் எனர்ஜின்னு முன்னாடி அதனால தான் சொல்லிட்டேன். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட்
அதுதான் சொல்றேன். ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ஈஸி ஃப்ளோவா வந்துட்டு இருக்கும். அதாவது நிக்காம உங்க லைஃப்ல வந்துட்டே இருக்கும். மணி ஃப்ளோ, சான்சஸ், ஐடியாஸ் நிக்காம வந்துட்டு இருக்கும். இது எல்லாமே உங்களோட வளர்ச்சிக்கான ஒரு growth அப்படிங்கிறது சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் மைண்ட்லயும் சரி லைஃப்லயும் ஒரு போரான ஐடியாஸ், ஒரு 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 போரான ஒரு ஐடியாவே சுத்தமா இல்லை, எல்லாமே ட்ரை ஆயிடுச்சுன்ற இடத்துல புது புது ஐடியாஸ், புது புது சான்சஸ் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு நிறைய ஹோப்ஃபுல், கிடைக்காதுங்கிற இடத்துல கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையும் வரும். ஸோ ஒரு டீஹைட்ரேஷனாக இருந்த இடத்துல ஹைட்ரேஷன் ஆகிறது இட்ஸ் அ வெரி குட் சைன். ஓகே, ஸோ பார்ப்போம். நான் தான் சொன்னேன், யூ நீட் தட் கான்ஃபிடென்ஸ், கரேஜ், அந்த செல்ஃப் எஸ்டீம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நோபடி கேன் ஸ்டாப் யூ. அந்த கான்ஃபிடென்ஸ், கரேஜ், செல்ஃப் எஸ்டீம் இது அதிகமாக இருக்கணும். உங்களுக்குலாம் ஐடியாஸ்லாம் நல்லா தான் வரும், பேச்சு திறமையெல்லாம் நல்லா தான் பேசுவீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கூட ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவீங்க. ஆனால் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு இத்தனை விஷயங்கள் வந்துட்டு தேவை. ஓகேங்களா? அதுதான் இட்ஸ் a very great sign, like confidence, courage போதும். just like this to fly higher. மிரர் எனர்ஜி, நான் சொன்ன விஷயங்கள் தான் அப்சல்யூட்லி வந்திருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு 222ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்க. இல்லைன்னா ஐ ஆம் ஸ்ட்ராங் லைக் அ லயன், அது மாதிரி எந்த ஒரு விஷயம் யூனிவர்ஸ்க்கு சொல்லணுமோ டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். So pile number 3 பார்ப்போம். பைல் நம்பர் 3க்கு நல்லா இருக்குங்க. அதாவது இழந்த விஷயங்கள் திரும்பி வரும். பணம் யார்கிட்டயோ கொடுத்து இழந்திருக்கீங்க, நிறைய இழந்திருக்கீங்க, ஏமாத்திருக்காங்க, நம்பி ஏமாத்திருக்காங்க, உங்க முதுகுலையும் குத்திருக்காங்க, ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் உங்க நேரடியாக வந்து பொய் சொல்லி ஏமாத்தி வாங்கியிருக்காங்க. நிறைய உங்களை குழப்பி, உங்க மைண்டை குழப்பி நீங்க வந்து செய்யறது எல்லாமே கரெக்டு அப்படின்ற மாதிரி நம்ப வச்சு ஏமாத்தின நிறைய விஷயங்கள் திரும்ப வருது. இழந்த பணங்கள் வேற வழியில திரும்பி வரும். ஓகேங்களா? அண்ட் இந்த டைம்ல நீங்க அதாவது ஒரு ஃபைட்டர்னு சொல்லலாம். யூ வில் ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். இதெல்லாம் பொறுமைக்கான டைம் எல்லாம் கிடையாது. ஒரு என்ன சொல்றது, கொடுத்ததை திருப்பி கொடுக்கறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த டைம் ஃபேஸ் தான். அண்ட் மணி கிரேஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அண்ட் லவ் ஆல்சோ. எல்லாத்திலையும் வந்துட்டு விருப்பங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். கிரேசின்னு சொல்லலாம். ரெஸ்ட்லெஸ் மூமெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இழந்த விஷயங்களை திருப்பி கொண்டு வருது. உங்கள் கையை வந்து சூழ்நிலைகளும் சரி, பீப்புளும் சரி, நேரமும் சரி கட்டி போட்டு வச்சிருக்க. ரொம்ப வருஷத்துக்கு பொறுமையாக இருந்தீங்க, அந்த கையை கட்டி போட்டு ரொம்ப வருஷம் பொறுமையாக இருந்தீங்க, டாலரேட் பண்ணீங்க, எல்லாத்தையும் கேட்டீங்க. என்ன செய்யறது, என்ன பண்றதுன்ற ஒரு குழப்பங்கள், 1000 விஷயங்கள் ட்ரை பண்ணீங்க. வேலை விஷயமா நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க. வேலை விஷயத்துல நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க, எல்லாமே சரி வரல. ரிலேஷன்ஷிப்ல நிறைய பார்த்தாச்சு, புது நம்பிக்கைகள் உடைஞ்சுது. எதெல்லாம் இழந்தீங்களோ அது அத்தனையும் திரும்பி வருது. ஸோ ஃபைனலி யோர் ஹார்ட் சக்ரா வில் பி சூப்பர் அட்ராக்டிவ், அதோட ஆரா லெவல் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஒரு ஹாப்பினஸ் வர ஆரம்பிக்குங்க மனசுக்குள்ளார. அது வந்து ஸ்டார்ட்டே இருக்கும் ஒரு மனசுக்குள்ளார. நீங்க வந்து இது நடந்தாதான் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு டைம் போகி, அது நடக்கிற அந்த ஃபேஸே ஒரு சில அறிகுறிகள் பார்க்கறப்பவுமே கேட்கறப்பவுமே உங்களுக்கு நம்பிக்கை வரும். மனசுல இப்போ ஒரு விஷயம் வச்சுட்டு இருக்கீங்க, திடீர்னு யாரோ அது ரிலேட்டடா பேசுவாங்க, திடீர்னு யாரோ வந்துட்டு அது சம்பந்தமா உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு டிவியில இல்ல நியூஸ் ஃபீட்ல பார்ப்பீங்க. மோர் ஆஃப் ஏஞ்சல் நம்பர்ஸ், மோர் ஆஃப் ஃபெதர்ஸை பார்க்கறது, ஸ்பிரிச்சுவல் அனிமல்ஸோட கனெக்ட் ஆகிறது, நிறைய வித்தியாசங்கள் பார்ப்பீங்க. திடீர்னு நல்லா இருப்பீங்க, ஓகே வாங்க கிளம்பி போகலாம், வாங்க கோயிலுக்கு போகலாம், வாங்க இந்த பிளேஸ்க்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குயிக் மூமெண்ட்ஸ் வந்து உங்க லைஃப்ல போயிட்டு இருக்கு, நீங்க யோசிக்காம சடான்னு டக்கு டக்குன்னு நடக்குது அப்படின்னா, எஸ் யூ ஆர் இன் த ரைட் பாத். உங்க சோல் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனி உங்க சோல் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும். உங்க கான்சியஸ் மைண்டெல்லாம் நீ பதில் கொடுக்கறத தாண்டி உங்க சோல் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும். யுவர் இன்னர் செல்ஃப் வெளி வரப்போகுது. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் சைன். உங்க ஆசைகள் உங்க கனவுகள் திரும்ப வருது. நீங்க உங்க ஆசைகளையும் உங்க கனவுகளையும் வந்துட்டு மறைச்சுதான் வச்சிருக்கீங்க, அதை தூக்கி போடல. நீங்க தூக்கி போட்டீங்கன்னு நினைச்சிருக்கலாம், உங்க கான்சியஸ் மைண்ட் உங்க சோல் அதை தூக்கி போடல, மறைச்சுதான் வச்சிருக்கு. எல்லாம் வெளியே வரும். ஃபாரின் டிராவல் எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு சில பேர் செட்டில் ஆவீங்க, வேலை விஷயமா போவீங்க. ஒரு சில பேர் ஒரு டூர் மாதிரி போனாலும் ஒரு நல்ல ஒரு ட்ரிப்புன்னு சொல்லலாம். லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் எதிர்பார்க்கலாம். உறவுகள், விட்டு போன உறவுகள் எதிர்பார்க்கலாம், திரும்ப பேசுறதுக்கான சூழ்நிலைகள். நான் சொன்னேன், இழந்த விஷயங்களை திரும்பி எடுப்பீங்க. இட்ஸ் a வெரி குட் சைன். அண்ட் இந்த டைம்ல என்ன அப்படின்னா, யூ வில் பிகம் அ வாரியர் உமன் சொல்லியாச்சு. வாரியர் மென் ஆர் உமன், அதுதான் நீங்க இருக்க போறீங்க. ஹை எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது ஃபைனலி அந்த உங்களை கட்டி வச்சிருந்ததுல இருந்து வெளியே வரதே ரொம்ப நல்ல செய்தி. அது உங்களை விட்டுட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரீடமை கொடுத்து விட்டுட்டாங்கன்னா யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. பைல் நம்பர் 3, அதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. நீங்க உங்க சொல்லலாம், உங்களுக்கு ஏகப்பட்ட ஈவில இருக்குங்க, நெகட்டிவிட்டி இருக்குங்க, எல்லாம் சுத்தி ஆளுங்க இருக்காங்கங்க நமக்கு நெகட்டிவ் கொடுக்க. ஏன்னா நீங்க உங்களை கணிச்சதை விட மற்றவங்க கணிச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு கட்டி உங்களை வந்துட்டு ஏதாவது ஒரு எமோஷனல் லெவல்ல கட்டி போட்டா மட்டும்தான் நீங்க வந்துட்டு அமைதியா இருப்பீங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீடம் இருந்துருச்சுன்னா லைஃப உங்க போக்குல கொண்டு போவீங்க. அந்த வீக்னஸ் அது ரிலீஸ் ஆயிடுச்சுனாவே நீங்க தான் உங்களோட வேர்ல்டுக்கு ராஜா ராணின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் எங்க எதை செஞ்சா எது கிடைக்குங்கிறது. யூ ஆர் அ மாஸ்டர் மைண்ட், யூ ஷுட் நோ தட். ரைசிங், டைம் டு ரைஸ் ஹை. ஓகேங்களா? ஸோ அதுதாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, கண்டிப்பான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அது இந்த டைம் ஃபேஸ்ல வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் மாற்றங்கள். அண்ட் லக் எதிர்பார்க்கலாம், அண்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்பார்க்கலாம், அண்ட் மோர் ஆஃப் ப்ரீஷியஸ் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு ஐடென்டிட்டியா மாற போறீங்க, ப்ரீஷியஸா மாற போறீங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அந்த விஷய சம்பந்தமா உங்களை பத்தி தனிப்பட்ட முறையில பேசுவாங்க. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா நீங்க வியர் பண்ணிருக்க ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அதை யாராலையும் மறக்க முடியாது. அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள், நீங்க ஒரு பண்ணக்கூடிய விஷயங்கள் யாராலையும் மறக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய டைம். ஒன்ஸ் அகெயின் பீப்புளோடைய ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்க வரக்கூடிய ஒரு டைம் பீரியட். உங்களை பத்தி நல்லதா பேசுவாங்க. இவ்வளவு நாட்கள் நீங்க வந்து பொறுமையாக இருந்ததுக்கு இந்த டைம் பரவாயில்ல, இவங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு 1 or 2 பீப்புளாவது வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபைனலி இட்ஸ் அ டைம் டு பில்ட் யுவர் ட்ரீம் லைஃப். அதான் சொல்லணும். அதாவது கிடைச்ச லைஃபை ஏத்துக்கிட்ட காலம் ஒண்ணு, ஆனா இனி ட்ரீம் லைஃப் இருக்குல்ல, உங்களுக்கான அந்த கனவு, அதை வந்துட்டு நிறைவேற்றக்கூடிய டைம் இது. ஓகே, ஸோ யுவர் ட்ரீம் லைஃப் ஃபைனலி பார்ப்போம். ஸோ கெரியர்ல விழுந்த கிராக் வந்து சரியாகுங்க. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அப்படியே பாஸ் வச்சிருக்கீங்க, சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்த பாஸ் கண்டினியூ ஆகும், இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். அண்ட்
இன்ட்யூஷன், சீக்ரெட்ஸ், அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் ரகசியமாக இந்த கெரியர் விஷயமா ஏதோ ஒரு விஷயம் ரகசியமாக செஞ்சுட்டு இருந்தது ரிவீல் ஆகும். பீப்புளுக்கு உங்கள் வேல்யூ தெரிய வரும். நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்யாமல் இருக்கீங்கன்னு ஜட்ஜ் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அண்ட் லக் இருக்கும், ஃபைனான்ஸ் மணி ஃப்ளோவில் லக் இருக்கும். அந்த லக்கு ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் சரி, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் கையில் இருக்கு. கிளாரிட்டி, விஷன்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு பீப்புளுக்கு உங்களோட வேல்யூ என்னங்கிறத புரிய வைப்பீங்க, லைக் த்ரூ யுவர் லைஃப் ஸ்டைல். அண்ட் வெயிட் அண்ட் வாட்ச் மை ஷோ தான் சொல்லணும். ஓகேங்களா? எஸ். ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நியூ பிகினிங் இல்லைனா வந்துட்டு ஒரு 999 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.